வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. பொதுஜன தொடர்பு அப்படின்னா உங்களை தான் கூப்பிடணும். எதையுமே பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், நான் எல்லாரையும் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு பிஆர்ஓ அப்படிங்கிற மெத்தடில் அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் பர்சன் நீங்கள். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது ஏகப்பட்ட கவலைகளை மனசுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க. மனசில் நிறைய திங்க் பிக் அப்படிங்கிற மாதிரி யோசித்து எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சமாக மனதை வைத்துக் கொள்ளக்கூடிய ஆசாமி நீங்கள். இருந்தாலும் சில காரியங்களிலே உங்களுக்கு மனதிலே கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏற்படுத்திவிட்டார். அவர் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறப்புன்னு சொல்லி கிளம்பிடுறார் கடகராசிக்குள்ள 3ஆம் இடத்துக்கு. அப்போ கொஞ்சம் நன்மை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்திலே வரக்கூடிய பொருள் வரவுக்கான எனர்ஜியெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக இருக்கிறவருக்கு அடிஷ்னலாக டல்லாகிற மாதிரி அஸ்தங்கம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதும், 19ஆம் தேதி அந்த புதனான வக்கரம் ஆவதனாலே புத்தியிலே கொஞ்சம் தெளிவு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது. ராசியிலே 4ஆம் இடம் அப்படிங்கிறது தான் மண்மனை வாகனம் என்ற இடம், மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல செவ்வாயும் கேதும் அமர்ந்ததுனாலே தேவையற்ற ஃப்ரிக்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ்குள்ளெல்லாம் வரும். அதுபோல் சொத்துக்கள் விஷயத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுறதுனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும், குழந்தைகள் மறதி என்ற விஷயத்தில் அவஸ்தைப்படுவதும் கொஞ்சம் காமனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுறது. அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக பேசிக் சொல்லி கொடுத்துட்டே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அஸ் அ பேரண்ட். லாபம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு லாபத்தை நோக்கிய செயல்கள் எல்லாம் பண வரவை அதிகமாக பெற்றுத்தருவதாக சனி பகவான் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு பண வரவு உண்டாகும், கவலை இல்லை. ஆனாலும் தேவையற்ற பண விரயங்களை கொடுப்பதாக தான் ராகு இருக்கிறதால் எதையுமே யோசிக்காமல் செய்து பின்னாடி யோசித்து அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்திலே சந்திர யோகமும் உங்களுக்கு இருக்கிறதுனாலே கொஞ்சம் குரு சந்திர யோகத்தை பயன்படுத்தி கொள்ளும்போது சில செலவுகளை முன்கூட்டியே யோசித்து செய்து விட்டீர்களானால் செலவுகள் கட்டுப்படும். ஆடி பண்டிகை அப்படிங்கிற பண்டிகை நமக்கு 17ஆம் தேதி வந்துடுது. ஆடி மாதம்னாலே மழைக்காலம், மாரியை வணங்குவது அப்படிங்கிற ஆடும். அதனால் மாரியம்மன் துணையுடன் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் நன்றாக அமையட்டும். இந்த வாரம் சுபிட்சமான வாரம் அமைய 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.